உலக கோப்பையை வென்ற இந்திய கபடி அணியில் இடம்பெற்றிருந்த வீராங்கனை அறிவித்தபடி தனக்கு அரசு வேலை கேட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். 2012ஆம் ஆண்டு உலகக்கோப்பை கபடி போட்டி பீகார் தலைநகர் பாட்னாவில் நடந்தது. இதில் பட்டம் வென்ற இந்திய மகளிர் அணியில் விந்தியா வசனி குமாரியும் இடம்பெற்றிருந்தார். ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த விந்தியாவை கௌரவிக்கும் விதமாக தலைநகர் ராஞ்சியில் பாராட்டு விழா நடத்திய அப்போதைய முதல்வர் அர்ஜுன் முண்டா விந்தியாவுக்கு 10 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசும் அரசு வேலையும் வழங்குவதாக அந்த விழாவிலேயே அறிவித்தார். முண்டாவின் முதல்வர் பதவி ஓராண்டுக்கு முன் பறிபோன நிலையில் பரிசுத் தொகை மற்றும் வேலையை கேட்டு விந்தியா நடையாய் நடக்கிறார். புதிய முதல்வர் ஹேமந்த் சோரனிடமும் விந்தியா கோரிக்கை வைத்துவிட்டார். அவரும் எந்த உறுதிமொழியையும் அளிக்காததால் விரக்தி அடைந்த விந்தியா பொகாராவில் உள்ள அரசு அலுவலகம் முன் குடும்பத்துடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். और तो उस समय के वर्तमान मुख्यमंत्री माननीय अर्जुन मुंडा जी ने 10 लाख की सीधी घोषणा की थी, जो आज तक धरातल पर नहीं आ चुका। इस संदर्भ में मैंने माननीय मुख्यमंत्री हेमंत सोरेन जी से भी मुलाकात की 2 बार, जिसके बाद उन्होंने भी मुझे स्पष्ट निर्णय लेने की 10 दिन के समय दिए थे, जो कि आज तक धरातल पर नहीं आ सका। वो भी आश्वासन सा ही लग रहा है। अब जो एक उम्मीद से वो सब खत्म हो चुका है, इसलिए मैं सब परिवार आज धरने पर बैठी। ஜார்க்கண்ட் அரசாங்கம் சொன்னபடி தனக்கு அரசு வேலையையும் ரொக்க பரிசையும் வழங்காவிட்டால் அடுத்த கட்டமாக தலைநகர் ராஞ்சியில் காலவரையற்ற தர்ணா போராட்டத்தை துவங்கப் போவதாகவும் தான் பெற்ற பதக்கத்தையும் அரசிடம் கொடுப்பேன் என்றும் வீராங்கனை விந்தியா வசனி குமாரி ஆவேசத்துடன் கூறினார்.